இப்ப அரசியல் மையப்படுத்துதல்னா என்ன? முதல்ல தொண்டர்களுக்கு அரசியல் நமக்கு உரிமைகள் பற்றி நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அடுத்து ஆளும் கட்சி தவறு செய்தால், ஆளும் அரசு தவறு செய்தால் அதை எதிர்த்து கேள்வி கேட்கணும். அடுத்து தேர்தல் நேரத்துல நமக்கான சரியான வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கணும். அவங்க கொடுக்கிற பணம் இதை தாண்டி மக்கள் சிந்தித்து நம்ம எதிர்காலத்திற்கு நம் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக நம் சுற்றுச்சூழலுக்கு பாதுகாக்கிறதுக்காக எந்த கட்சி இருக்கோ அந்த கட்சிக்கும் அந்த வேட்பாளருக்கும் தேர்ந்தெடுக்கணும். இதுதான் உண்மையான அரசியல் மையப்படுத்துதல். இப்ப திமுக பாத்தீங்கன்னா அவங்களோட தொண்டர்களை அரசியல் மையப்படுத்திருக்காங்களா? அரசியல் மையப்பட்டிருந்தால் யாருமே திமுகவுக்கு ஆதரவா இருக்க மாட்டாங்க. நீங்க சொல்ற பக்குவப்படுதல்ங்கிறது ஒரு அங்கம் தான், ஆனா அது முழுமையான அங்கம் இல்ல. இப்ப மதுரை மாநாட்டுல பாத்தீங்கன்னா 10 லட்சத்துக்கு மேற்பட்ட தொண்டர்கள் வந்திருந்தாங்க. அது ஒரு சில பேர் ஒரு டவர்ல ஏறி இருக்கலாம், ஒரு 10 பேர் இல்ல 100 பேர் இல்ல 1000 பேர்னு கூட வச்சுங்க. 10 லட்சம் பேர்ல அந்த 1000 பேர் எத்தனை சதவீதம்? 0.1% தான். நீங்க ஒரு சில தொண்டர்கள் அன்பின் மிகுதியால, ஆர்வத்தின் மிகுதியால பண்றதுனால ஒட்டுமொத்த தமிழக வெற்றி கழகமும் தொண்டர்களும் அரசியல் மையப்படுத்தலன்னு சொல்றதை கண்டிப்பா நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் நான் பதிவு பண்றேன். இப்ப திமுகவோட பொதுக்கூட்டத்துல பாத்தீங்கன்னா கட்டாயமாக கடைகள்ல போய் பிசினஸ் பண்றவங்க போய் வசூலிக்கிறதோ, அப்புறம் ஒரு பிரியாணி கடையில போய் உடைச்சி பிரியாணி சாப்பிட்டு காசு கொடுக்காம போறதோ, பெண் காவலர்களுக்கு தொந்தரவு கொடுக்கறதோ, அந்த மாதிரி அராஜகம் எங்கேயாச்சும் எந்த தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் பண்ணிருக்காங்களா?